அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த நாளில் கூடி வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த 12வது மாதத்தின் முதலாவது நாளின் ஆசீர்வாதம் தங்கி இருக்கட்டும். இந்த நாளில் நாங்கள் தியானிக்கப் போகிற தியான வசனங்கள் எங்களுக்கு ஆறுதலாகவும் பக்கபலமாகவும் இருக்க உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்களோடு பேசும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்துவதற்கு நாங்களும் கேட்கப் போகிற சத்திய எழுத்துக்களில் விசுவாசத்திலே நாங்கள் நடக்க உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை அண்டி ஜீவிக்கிற பிள்ளைகளாக எங்களை உருவாக்கும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு இந்த 12வது மாதத்தின் முதலாவது நாளில் தேவ ஆசீர்வாதத்தை காண்பதற்கு கிருபை செய்த தேவனுக்கு கொடான கோடி நன்றிகளை ஏறெடுத்து வந்திருக்கின்ற உங்களுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரத்தின் முதலாவது நாளின் காலை வேளையை ஆண்டவர் நமக்கு தெரிந்தெடுத்து நம்மை மீண்டும் நித்திரையிலிருந்து மீட்ட தயவிற்காய் ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுப்போம். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்குரிய தெய்வீக வார்த்தை என்ன என்றால், ஆண்டவர் இந்த நாளின் வாக்குத்தத்த வசனமாக ரோமர் 15வது அதிகாரம் 13வது வசனத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் இப்படி சொல்லுகிறார்: பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கையை பெருகும்படி நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்தாவின் நாமத்தினால் உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அன்பு பிள்ளைகளே, இந்த மாதம் முழுவதும் நாம் சமாதான வார்த்தைகளோடு ஜீவிப்பதற்கு ஆண்டவர் பரிசுத்தாவின் வல்லமையினாலே நமக்கு சந்தோஷம் உண்டாகி இருக்கும்படி இந்த காலை பொழுதை தெரிந்து கொண்டார் என்று இங்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது. 15வது அதே ரோமர் 15வது அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிப்போம் என்றால், நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என் மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். இதில் பரிசுத்த ஆவியின் மேல் நமக்கு நம்பிக்கை வரும்படி தேவன் என்ன செய்கிறார் என்றால், நாம் ஒவ்வொருவரும் பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மைக்கு உண்டாகும்படி அவருக்கே பிரியமாய் நடக்க கடவோம் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற உச்சிதமான வாக்கு என்னவென்றால், நாம் இனிமேல் மற்றவர்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாக நம்முடைய நடத்தை இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த நடத்தையில் சிலர் பாடுகள் பட்டு அந்த நடத்தையை நிரூபிக்க வேண்டும் என்று ஏனென்றால் கிறிஸ்துவும் அவர் நமக்கே பிரியமாய் தமக்கே பிரியமாய் நடவாமல் நம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தனை நம்மேல் விழும்படி அவர் நடந்தார் என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிற வார்த்தை 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிப்போம் என்றால்,
அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வாக்குத்தத்தம் என்ன என்று, உன்னுடைய மனசாட்சியை குறித்து இப்படி சொல்லாமல் மற்றவனுடைய மனசாட்சியை குறித்து சொல்லுகிறேன். என் சுவாதீனம் மற்றவனுடைய மனசாட்சியினாலே குற்றமாய் எண்ணப்பட வேண்டுவது என்ன? நம்முடைய மனசாட்சி நிமித்தம் ஆண்டவர் இதை குறித்து இப்படி சொல்லாமல் மற்றவருடைய மனசாட்சி நிமித்தம் குறித்து ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற சத்திய வார்த்தைகளுடைய தொகுப்பு நமக்கு எப்படி கிடைக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். எரேமியா 14:8 இப்படி சொல்லுகிறது, இஸ்ரவேலின் நம்பிக்கையே, ஆபத்து நாளில் அதன் இரட்சகரே, நீர் தேசத்தில் பரதேசியைப் போலவும் ராத்தங்க இறங்குகிற வழிப்போக்கரை போலவும் இருப்பானே. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள்? அவர்களுக்கு நம்பிக்கையூட்டுகிற கடவுள் எப்படி இருக்கிறார் என்றால், ஆபத்து காலத்தில் அவர் நம்மை ரட்சிக்கிறவர். ஆனால் அவர் எப்படி தெரிகிறார் என்றால், பரதேசியைப் போலவும் ராத்தங்க இறங்குகிற வழிப்போக்கரை போலவும் அவர் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, அப்படி என்றால் அவர் தம்முடைய வாழ்க்கையில் என்ன பலன்களை, சுகத்தை அவர் அனுபவித்தார் என்று யோசித்து பார்ப்போம். எல்லா நிலைகளிலும் அவர் நம்மை காட்டிலும் எண்ண முடியாத பாடுகளை அவர் பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஜீவிதத்தின் நாட்கள் தேவனுக்கு எப்படியெல்லாம் பிரியமாய் காணப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அந்த விருப்பத்திற்கேற்ற வாழ்க்கையை அவர் வாழவில்லை. அவர் பரதேசியைப் போல, ராத்தங்க இடமில்லாதவர்களைப் போல நமக்காக அலைந்து திரிந்தார். நம்மை உறங்க வைத்துவிட்டு அவர் உறங்காமல் இருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்று சொல்லுகிற அந்த அனுபவ வாழ்க்கையை அவர் பெற்றிருக்கிறார். யோவேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் சீயோனில் இருந்து கர்ச்சித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார், வானமும் பூமியும் அதிரும். ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு சீயோனில் இருந்து கர்த்தர் அவர் கர்ச்சித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார். எதற்காக என்றால், வானமும் பூமியும் அதிரும். ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்தையும் தமது ஜனத்திற்கு அடைக்கலத்தையும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். எனவே பூமியின் அதிர்ச்சிக்கு, உலகத்தில் ஏற்படக்கூடிய அந்த இயற்கையின் சீற்றங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு செய்த பங்கு என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்தால், இங்கு 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் வாசிப்போம் என்றால், நம்முடைய இரட்சகராய் இருக்கிற தேவனும் நம்முடைய நம்பிக்கையாய் இருக்கிற கர்த்தராக இயேசு கிறிஸ்துவும் கட்டளையிட்டபடியே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல் விசுவாசத்திலே உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக.
வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாய் இராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாய் இருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடிக்கும் நீ கிருபைக்கு கட்டளையிடும்படி அதன் பொருட்டாக நமக்கு எல்லாவித அடைக்கலமும் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. வேற்றுமையான உபதேசங்களை போதியாமலும் விசுவாசத்தினால் விளங்கும் தெளிவான பக்தி விருத்திக்கு ஏதுவாய் இராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாய் கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடிக்கு நீ சிலருக்கு கட்டளையிட்டபடியே. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு தேவ வசனம் எப்படி போய் நமக்கு பலப்படுத்துகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். அவர் சொல்லுகிறார், எபேசு பட்டணத்தில் இருக்கும் வேண்டியபடியே நீ செய்வாயாக. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த காலையின் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிற நாம் அனைவரும் தேவனுக்குள்ளாக எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு எபிரேயரின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு தேவ சப்தம் நம்மை எப்படி பாதுகாத்து நடக்கிறது என்பதை நாம் உணர முடியும். அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள். போஜன பதார்த்தத்தினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடைவதில்லை என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஆதியிலே எபேசு பட்டணத்திலே பலவிதமான போதனைகள் இருந்தது. அந்த போதனைகள் பேரில் அநேகர் மனம் இடறி மாறுபட்ட கருத்துக்களுக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். அவர்களைப் போல நாமும் இல்லாதபடி நேர்மையாய் நடந்து தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு அனுபவத்தை நாம் காண்பிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளின் வாக்குகளை நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். எனவே இன்றைக்கு இந்த வாக்கு தத்துவம், நம்மை காக்கிற தேவன் நம்மோடு கூட இருப்பார். நமக்கு எதிரடையாக உருவாக்கப்படும் சகலத்தையும் நாம் விலக்கி நம்மை காப்பார். நமக்கு விரோதமாக சொல்லப்படுகிற எடுக்கப்படுகிற எல்லா வார்த்தைகளும் போர் ஆயுதங்களும் வாய்க்காமல் போகும் என்று ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். பரிசுத்தாவின் வல்லமையினால் நமக்கு சாட்சியாய் இருக்கிற தேவன், நமக்கு கிரீடமாய் இருக்கிற தேவன் நம்மை நல்வழிப்படுத்த நற்குணங்களை கற்றுக்கொள்ளுங்கள், நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று இந்த மாதத்தின் வாக்குகளை கொடுக்கிறார். கேட்ட எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாமும் அப்படிப்பட்ட சத்தியத்திலே நிலைத்து தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிற எந்த செய்கைகளும் நம்மிடத்தில் காணப்படாதபடி ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கக்கூடிய செய்கைகளை மட்டும் நாம் செய்து தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்குள் வாழ்கிற ஒரு புது வாழ்க்கை இந்த மாதத்தில் நாம் துவக்குவோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, இன்றைக்கும் நீர் எங்களுக்குள் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தாவின் வல்லமையை கொடுத்து எங்களை காக்கும் தேவனாக இருப்பதற்காக ஸ்துதிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்கள் அனைவரும் உம்முடைய சத்தியத்தின் பாதையிலே நிலைத்து நிற்க கர்த்தர் எங்களை பலப்படுத்தும். இந்த புதிய மாதத்திற்குள்ளாய் பிரவேசித்த எங்களுக்குள் உம்முடைய தேவ கிருபை இருந்து இந்த மாதம் முழுவதும் நாங்கள் நற்கருணை பெற்ற பிள்ளைகளாக உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகள் செய்கின்ற தொழில்கள், கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றிலையும் உம்முடைய கரமிருந்து பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். பயணங்களில் ஈடுபடும் போது உம்முடைய பலத்த கிருபை பிள்ளைகளை தற்காத்து கொள்ள என் தேவன் நிழலாய் அந்த பிள்ளைகளோடு கூட இருப்பேன் என்ற நம்பிக்கையோடு உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மீது நம்பிக்கை வைத்து உம்முடைய கையின் பிரயாசங்களை அனுபவிக்க
பிள்ளைகளை அழையும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்புள்ள உடன் விசுவாச பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அந்த அழைப்பிலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதத்தை இந்த மாதம் முழுவதும் அனுபவியுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். ஆமென்.